அப்கமிங் வீடியோக்குரிய ஒரு சூப்பரான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு வெங்கடேஷ் சோகம் பண்ணிக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துல முத்துப்பாண்டி வந்துட்டு நல்லா ஏற்றி விட்டு போயிடுறாங்க. இங்கே பாரு, அவள் உன் பொண்டாட்டி ஆகன்னா முதல்ல உன் வசப்படுத்து, அப்போனா தான் உன்னால் வந்துட்டு அவளை அடக்கி வைக்க முடியும், சொல்கிறதெல்லாம் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றி விட்டு போயிடுவார் இல்லையா. அதே யோசமானக்கு அப்படியே வீட்டு திண்ணையில் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். அப்பன்னு பார்த்து அறிவு ரத்னாவை வந்துட்டு ஏற்றிட்டு வருவாங்க இல்லையா. செருப்பு பிஞ்சிருன்னு தச்சுட்டு அதுக்கடுத்து வீட்டுக்கு தான் வர்றாங்க. அதை பார்த்தது வெங்கடேஷுக்கு கூட கொஞ்சம் கோவம் வந்துடுது. ரத்னா வந்துட்டு உள்ளே குளிக்கிறதுக்காக போயிடுறாங்க. உடனே இந்த திக்கா அருவை வந்துட்டு மிரட்டுறாரு வெங்கடேஷ். இங்கே பாரு, இன்னொரு தடவை இப்படிலாம் அவளை வந்துட்டு ஏற்றிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல அறிவும் வந்துட்டு நல்லா வெங்கடேஷை நோஸ்கட் பண்ணி விடுற மாதிரி பேசிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அவருக்கு உடனே கோவம் வந்துடுது. இதுக்கெல்லாம் ஒரே வழி, நம்மளை வந்துட்டு எப்படியாவது அவளுக்கு பிடிக்க வச்சிடணும், அவளை எப்படியாவது அடைஞ்சிடணும், அப்படின்னா தான் நம்ம சொல்கிற பேச்செல்லாம் வந்துட்டு கேட்பா, நம்ம காலுக்கிலேயே அவள் வந்துட்டு அடிமையாக இருப்பா, அவளை விட்டுறவே கூடாது, குடும்பமாக ஒட்டுமொத்தமாக சேர்ந்துக்கிட்டு என்னையா நீங்கள் வந்துட்டு போக்கு காமிச்சிட்டு இருக்கீங்க, இரு உன்னை என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வர்றாங்க. அந்த சமயம் பார்த்தா ரத்னா குளிச்சுட்டு வந்து தலையெல்லாம் துவட்டிகிட்டு இருக்காங்க. இதுதான் சமயம், எப்படியாவது வந்துட்டு அவளை அடைஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி கூட போய் வந்துட்டு கட்டி பிடிச்சிடுறாங்க. ரத்னா விடுங்க வெங்கடேஷ், விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு கத்துறாங்க. விட மாட்டேன், நான் உன் புருஷன் தானே, நான் பிடிச்சா என்ன தப்பு இருக்குது, நான் கட்டிப்பிடிக்கிறதுனால என்ன உனக்கு பிரச்சனை ஆகிட போகுது, எத்தனை நாள் தான் இப்படியே கோவமாக இருக்க போகிற, என்னை ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு விடாமல் வந்துட்டு பிடிச்சிட்டு இருக்கா. யாரோ ஒரு ரத்து ஓங்கி வந்து ஏற்றுறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம முத்துப்பாண்டி. கெட்டின பொண்டாட்டியாக இருந்தாலுமே பிடிக்கலன்னா அதுக்கு வற்புறுத்தக்கூடாது எந்த பொண்ணையுமே. ஏன் கண்ணு முன்னாடி இப்படி ஒரு தப்பு நடக்கிறத என்னால் பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லிடு. வெங்கடேஷ் வந்துட்டு அப்படியே டங்குன்னு கீழே விழுந்து முத்துப்பாண்டியவே அப்படியே முறைச்சி நின்று பார்க்குறாங்க. இங்கே பாரியா சகல, நீ பண்ணது ரொம்ப தப்பு, ரத்னா பிடிக்கல, அவள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி நீ நடந்துக்கோ, இப்படிலாம் பண்ணாத அப்படின்னு சொல்லிடு. ரத்னா வந்துட்டு அழுதுகிட்டே அங்கேருந்து விறுவிறுன்னு ஓடி போயிடுறாங்க. அதோடு பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது.